ஹாய் டீம், குட் மார்னிங். சுஹேல் அஹமத், பிரான்ச் டைரக்டர். இந்த வீடியோவில் பார்த்தோம் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி நம்மளுடைய ரிப்போர்ட்டை நம்மளுடைய அப்ளைன்ஸுக்கும் ரிப்போர்ட் குரூப்லேயும் ப்ராப்பராக ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். சரிங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அந்த ரிப்போர்ட் குரூப்பில் இருக்கும், இல்லை உங்கள் அப்ளைன்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா, கேட்டு வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மேலே டாப் ரைட் சைடில் 3 கோடு வரும். அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்து உங்கள் சேட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே டாப்புக்கு போயிட்டு நீங்கள் டேட்டை பார்த்தோன்னா இன்றைக்கி 23 இன்றைக்கி 23 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவாங்க. எல்டிபின்றது எல்லாருக்குமே தெரியும், லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். இந்த எல்டிபி லிங்க்கை நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா இங்கே வந்து நான் 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரிங்களா, இந்த எல்டிபி அட்டெண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு இந்த 5 பேரில் வந்து ஒரு 3 பேர் பார்த்துருக்காங்களா, அப்போது 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். அந்த 3 பேரில் ஒரு 2 பேர் வந்து கான்ஃபரன்ஸ் கால் பேசி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணுறாங்களா, வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருக்கீங்களா, அப்போது 2 இங்கே 2 போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வெயிட்டிங் ஐடியில் இப்போது நம்ம வந்து எத்தனை பேர், நம்ம வந்து ஒரு 5 பேரை நம்ம வந்து பேசியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 3 பேர் பார்த்து 3 பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து நான் பார்த்துட்டேன், ஆனால் இன்னும் பார்த்தோன்னா எனக்கு டைம் இல்லை, நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா 2 பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவோங்க. புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஒன்றும் குழப்பிக்கிறதுக்கு இல்லை, 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவோங்க. அப்புறம் லேர்னிங் வீடியோ ஃபீட்பேக். இந்த லேர்னிங் வீடியோ ஃபீட்பேக்ன்றது மார்னிங் ட்ரைனிங் நாலேஜ்னு சொல்லிட்டு நம்ம காலங்காத்தாலே போடுவோம் இல்லையா, அதுதான். சரிங்களா, இப்போ இது உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் உங்கள் கீழே ஒரு 3 பேர் பார்க்குறாங்கன்னா மொத்தமாக 4ன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரிங்களா, இப்போ என் கீழே 17 பேர் பார்க்குறாங்கன்னா நான் வந்து 18 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுப்பேன். புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ கால்ஸ் ஹவர் நம்ம வந்து டோட்டலாக ஒரு 6 மணி நேரம் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் மாதிரி அதில் வச்சுருக்கிறது. அந்த 6 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ மணி நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து எதில் பார்க்கணுன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, கால்லைசர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்குள்ளே நீங்கள் வந்து இப்போ நான் ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன், இல்லைனா நீங்கள் இதை ப்ளே ஸ்டோரை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அனலிட்டிக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சரிங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து டைம் வந்து நான் 5 மணி வரைக்கும் நான் 1 மணி நேரம் நான் 1 நிமிஷம் பேசியிருக்கேன். சரிங்களா, இப்போ நீங்கள் இங்கே 1 மணி நேரம் பேசியிருக்கீங்கன்னா இங்கே வந்து 1 ஹவர், இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்போ நான் எவ்வளோ செகண்ட்ஸ் பேசியிருக்கேன், 38 செகண்ட்ஸ் பேசியிருக்கேனா, அப்போது 38 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரிங்களா, போட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசிங்கன்னா நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பேசியிருக்கீங்களான்றது தான் கணக்கு. சரிங்களா, இப்போது நீங்கள் வந்து 1 மணி நேரம் ட்ரைனிங் பார்த்தோன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் பேசி நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே 1 ஹவர்னு போட்டுக்கலாம். நீங்கள் ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலை, நீங்கள் ஒன்றும் பண்ணலாம், இங்கே 0 தான் போடணும். சரிங்களா, இன்றைக்கி பிவி இப்போது உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு காமிக்குது. இன்றைக்கி ஒருத்தர் உங்கள் கீழே பர்ச்சேஸ் பண்ணுறாரு 30 அப்படின்னா இங்கே நீங்கள் 30 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா, வரலையா 0ன்னு நீங்கள் போடணும். இப்போ இதை போல்டாவோட நீங்கள் ஆக்கலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இதை நீங்கள் இப்படி இழுத்து விட்டு இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் காமிக்கும், போல்டு, ஸ்ட்ரைக்கு, இட்டாலிக்லாம் காமிக்கும். சரிங்களா, நீங்கள் இதில் போல்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் மாறும். சரிங்களா, நெட்வொர்க் டிஃப்ரென்ஸு, இப்போ நெட்வொர்க் வந்து உங்களுக்கு 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்குது, நேற்று 5ன்னு காமிக்குது. இன்றைக்கி ஒருத்தர் உங்கள் கீழே சேர்ந்துருக்காரு அப்படின்னா அப்போது எக்ஸ்ட்ரா 1 இல்லையா, அப்போது டிஃப்ரென்ஸ் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு உங்களுடைய பேர் வந்து நீங்கள் இங்கே உங்கள் பொசிஷன் வந்து நீங்கள் போட்டுக்கணும். எப்படி நீங்கள் போடணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய லெவல், இப்போ நீங்கள் 5%ன்னு போட்டுக்கணும். சரிங்களா, போட்டுக்கிட்டு அப்புறம் உங்கள் நேம் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லெவல் எல்சிவிடி போட்டு அது பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் போட்டு 4.1 இல்லை 4.2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கணும். சரிங்களா, 4 என்ன நீங்கள் போட்டுக்கணும். போட்டு நீங்கள் வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த மாதிரி நீங்கள் கேலரியில் போய்ட்டு நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணணும், உங்கள் அப்ளைனுக்கு ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்கள் இந்த ஷேர் ஆப்ஷனை போயிட்டு நம்மளுடைய ரிப்போர்ட் குரூப்பில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இங்கேயும் ஷேர் ஆகிடும். சரிங்களா, நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். புரிய நினைக்கிறேன். சரிங்களா, ஷேர் ஆகிடும். அதுக்கப்புறம் இது ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் ட்ரைனிங் பார்த்தாங்க, இந்த ரிப்போர்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பேர் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் பேசியிருக்கீங்க, எவ்வளோ பேர் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. இந்த செகண்ட் ரிப்போர்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை பேர் ட்ரைனிங் பார்த்தாங்கன்றதை செக் பண்ணுறதுக்கு. சரிங்களா,
இப்போது லெக் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஐடியை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஆட் பண்ணுறீங்கன்னா, அவர் உங்களுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு லெக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ அவர் கீழே வரவங்க எல்லாருமே ஒரு லெக்கில் வருவாங்க. இப்போது திருப்பியும் உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியவே நீங்கள் கொடுத்து நீங்கள் திருப்பி இன்னொருத்தரை சேர்க்குறீங்கன்னா, அவர் இன்னொரு லெக்கை வந்துடுவார், செகண்ட் லெக்காக வந்துடுவார். இந்த மாதிரி உங்களுக்கு கீழே நீங்கள் டேரெக்டாக போட அதெல்லாம் தனியாக பார்த்தோன்னா லெக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கீழே வரவங்க எல்லாருமே அந்த லெக்கில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி தான். இப்போ நீங்கள் இப்படி போயிட்டு டேட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி மாற்றிக்கோங்க. 23 சொல்லிட்டு போட்டுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் லெக்கில் பார்த்தோன்னா நேற்று இப்போ வந்து 16 பேர் ட்ரைனிங் பார்க்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட போகிற நம்பர் வந்து எத்தனை பேர் ஐ ஜாயின்ன்றதை போட்டிருக்காங்கன்றது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்டு போட போகிறது வந்து நம்மளுக்கு எத்தனை பேர் ஃபீட்பேக் போட போகிறாங்கன்றது. சரிங்களா? 17 பேர் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் லெக்கில் ஐ ஜாயின் போட்டிருக்காங்க. செகண்ட் லெக்கில் 12 பேர்னால் நான் 12ன்னு சொல்லிட்டு போட்டுப்பேன். செகண்ட் லெக்கில் எனக்கு 12 பேர் பார்த்தோன்னா ஐ ஜாயின் போட்டிருக்காங்க. அதில் 10 பேர் வந்து ஃபீட்பேக் போட்டிருக்காங்களா 10ன்னு போட்டுப்பேன். இப்போ தேர்ட் லெக்கில் எனக்கு யாருமே இல்லை, 0ன்னு போட்டுப்பேன். இப்போ உங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ வந்து ஒரே ஒரு லெக் தான் இருக்கும், ஃபஸ்ட் லெக் தான் இருக்கும், செகண்ட் லெக் தேர்ட் லெக்லாம் இருக்காது. அப்போ எத்தனை பேர் ஐ ஜாயின் போடுறாங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபீட்பேக் போடுறாங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஜூம் மீட்டிங் கவுண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு 4 பேர் இருக்காங்களா, அப்போ மொத்தம் 5 பேரா, அப்போ 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஐ ஜாயின் போட்டவங்க உங்களை சேர்த்து 5 பேரா, அப்போ 5ன்னு போட்டுக்கோங்க. ஃபீட்பேக் வந்தோன்னா நீங்கள் உங்கள் கீழே பார்த்தோன்னா 4 பேர் இருக்காங்க, அதில் 3 பேர் தான் போடுறாங்களா, அப்போ உங்களை சேர்த்து 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டால் அப்போ நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணணும், 5ல் 4 பேர் பார்த்தோன்னா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரிங்களா? உங்கள் ஃபஸ்ட் லெக் செகண்ட் லெக் எல்லாம் இது தேர்ட் லெக்லாம் இருக்காது, ஒரே லெக் தான் இருக்கும். அப்போது 5/4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்படி நீங்கள் போட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி உங்கள் நேமை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. 5% நேம் வச்சு LGBT -4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டு இப்படி நீங்கள் ஷேர் பண்ணிடணும். ஷேர் பண்ணி இதை நீங்கள் கொண்டு வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இது 2 நிமிஷம் வேலை. எல்லோருமே ப்ராப்பராக பண்ணுங்கள். தேங்க்யூ.